வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குளிருக்கு இதமாக நம்ம தக்காளி சூப்பு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக டக்குன்னு வச்சிடலாம். அது செய்யறதுக்காக பெரிய தக்காளி 3 தக்காளியை சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி தலையை வேரோட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழுத்த பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு. வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சீரகத்தை கையில் தேய்ச்சி போட்டிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை நுணுக்கி 2 நுணுக்கி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் இந்த வெண்ணெயில் ஒரு வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் சூப் வந்து பச்சை வாசனை அடிக்காது. இப்போ இதில் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே தட்டி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. பழுத்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பழுத்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாயே சேர்த்துக்கோங்க. அந்த வேரோடு இருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்க தான் அதோட பச்சை வாசனை போகுங்க. இப்போ இதில் ஒரு 10-15 மிளகை இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரம் நல்லா இறங்கும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த 3 தக்காளிக்கு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சூப் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியை வதக்கினதுனால பச்சை வாசனை போயிருக்கும். இதை மூடி வச்சு கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. கமன் மணத்தோடு இருக்குது. இதில் பச்சை மிளகாய் போட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். பச்சை மிளகாவோட மனம் இறங்குனா போதும், காரம் வேண்டாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு போடுறதுக்காக மிளகை நம்ம ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பை வடிச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் முதல் சூப்பை வடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம வந்து இந்த சூப்பை அந்த வடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு அந்த எசன்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். மிக்சியில் சுற்றுறீங்கன்னா இந்த டேஸ்ட்டு வராதுங்க. சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. மேலே மல்லித்தழை தூவிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சு பெப்பர் சேர்த்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.